ஸோ மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி, இங்கே பாருங்கள். ஸோ சைஸீரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுருந்துருப்பேன். இப்போ நான் இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து கரெக்டாக ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணாங்க. சாப்பிட ஆரம்பிக்கிறேன், ஒரு வார்னிங் வருது ஃபோனில். சரி ஃபோனில் வார்னிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணலான்னு நினைக்கிறேன். கேமரா ஆன் பண்ண முடியல, வார்னிங் தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் வந்த ஒரு 2-3 செகண்டுக்கெல்லாம் எர்த்குவேக் வந்துடுச்சு. இப்போ எபி சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்த இடத்துக்கு ரொம்ப நியர்பைன்றதுனால என்னால் ரொம்ப அதனோட இன்டென்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு பெருசாக இருக்காது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சதை விட இது கொஞ்சம் ரொம்ப பெரிய ஒரு எர்த்குவேக்கு. ஸோ இதனோட விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும், இதுக்கு பேர் வந்து நான்தாய் ட்ராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இமேஜில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு ஏரியாவில் வந்து ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு 8 மேக்னிடியூட் வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நேற்று வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 7.1 வரைக்கும் வந்திருக்குது. ஸோ 8ன்றது ரொம்ப பெரிய ஒரு லார்ஜஸ்ட் ஸ்கேல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுனாமி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான சிமுலேஷன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆல்ரெடி பண்ணி போயிட்டு இருக்குதுங்க. நிறைய பேரை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு ஆல்ரெடி அந்த கோஸ்டல் ஏரியாவில் இப்போ இந்த நான்தாய் ட்ராஃப்ட்னு இந்த இமேஜில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எந்தெந்த சிமுலேஷன் பண்ணி பார்த்து எந்தெந்த ஏரியா வரைக்கும் உங்களுக்கு நீர் உள்ளே புகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மக்களை வந்து இனான்ஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. இனான்ஜோ அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு தனியான ஒரு பெரிய ஒரு ஹால் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கேயே உங்களுக்கு பெட்டு, டென்ட்டு, சாப்பிட்றதுக்கான ஐட்டம் எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு வந்து மக்கள் ஆல்ரெடி போய் இருந்துக்கலாம். ஏன்னா வயசானவங்க இந்த நாட்டில் ரொம்ப அதிகம் இல்லைங்களா, அவங்கள வந்து அந்த ஒரு எமர்ஜென்சி டைமில் உடனே கூட்டு வரதுன்றது முடியாது. அதனால் இந்த நான்தாய் ட்ராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை வந்துச்சுன்னா ஒரு வாரத்தில் இன்னொரு முறை பெருசாக வரும் அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கிற காரணத்தினால ஆல்ரெடி அந்த ஏரியா ரிஸ்க் ஏரியாவில் இருக்கிறவங்களெல்லாம் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் உயிரிழப்புகள் வந்து குறையும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்த நிலநடுக்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஒரு உயிரிழப்புகள் அப்படின்றது கிடையாது. நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க. ஒரு 10-15 பேருக்கு மேலே இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கு. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்கள் அங்கங்கே கீழே விழுந்து, ஸோ அது மூலிமா அது தலையில் அங்கே பட்டு அடிப்படுறதா இருக்கட்டும், கை காலில் பட்டு அடிப்படுறதா இருக்கட்டும், அதுதான் வந்து ஆயிருக்கு. ஸோ அதனால் பெரிய உயிரிழப்புகள் அப்படின்றது தவிர்க்கப்பட்டிருக்குது. சரி ஓகேங்க. ஸோ அடுத்த ஒரு காணொலியில் என்ன அப்டேட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் நினச்ச மாதிரி இது ரொம்ப அந்தளவுக்கு சாதாரணமான விஷயமா இல்லை, இது கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயம் தான் அப்படின்றத நான் இன்றைக்கி எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அடுத்த காணொலியில் பார்க்கலாம். பை பை.